காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய பேரிழப்பாக இதை நான் கருதுகிறேன். தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக 91-96 காலகட்டத்தில் பணியாற்றிய போது அவரோடு நானும் தலைவர் நரசிம்மர் அவருடைய அமைச்சரவையிலே பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றவன். எளிமையானவராகவும் இதயசக்தி உள்ளவராகவும் மிகச்சிறந்த பண்புகளுக்கு உரியவராகவும் விளங்குவார் அருமை தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். சிறந்த பேராற்றல் பெற்றவர், உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவர், நாடு மக்கள் இவர்தம் முன்னேற்றம் என்ற நிலைப்பாட்டில் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமல் தூய்மையான பணியாற்றி நாட்டு மக்களுக்கு நல்ல அரசாங்கத்தை வழங்கியவர்கள். விடுதலை பெற்ற இந்தியாவில் தலை சிறந்த நிதியமைச்சராக பணியாற்றியவர். அதே போல 10 ஆண்டுகள் பாரதத்தின் தலைமை அமைச்சராக பணியாற்றிய காலங்கள் இந்திய மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். பிரதமராக பொறுப்பேற்ற நேரத்தில் தமிழகத்திற்கு கேட்ட போதெல்லாம் நிதி வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை ஒரு சிறப்பான இடத்திற்கு வைத்து அந்த முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். பல நேரங்களில் தனக்கென்று எதையும் சிந்திக்க மாட்டார். நாடு மக்கள் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வழிகாட்டுதலில் எப்பொழுதும் உயர்ந்த நோக்கங்களை முன்னிலைப்படுத்துவதிலே குறியா இருப்பார்கள். ஒரு சமயம் 2004-2000 காலகட்டத்தில் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றிய போது அவர் பிரதமராக இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டு திட்டங்கள் என்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கொடுத்த திட்டங்களை ஒன்றாக நிறைவேற்றுவதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக் கொண்டார். அன்னை சோனியா காந்தி அவரிடத்திலும் காங்கிரஸ் நபர்களிடத்திலும் மாளாத பற்றும் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தவர். தமிழ்நாட்டுக்கு பல நேரங்களில் நாங்கள் கேட்டபோது சேலம் உருக்காலை திட்டத்தை தொடக்குவதற்கு வந்தார். அன்னை சோனியா காந்தி அதற்கு மறக்க முடியாத ஒன்று. அவர் வந்தபோது 2 வழி சாலைகள் 4 வழி சாலையாக மாற்றப்பட வேண்டும், பெங்களூரிலிருந்து கோயம்புத்தூர் வரை அந்த சாலைகளை வேண்டும் என்று கேட்ட பொழுது டெல்லிக்கு சென்றவுடன் என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்து அதற்கான திட்டங்களை தருமாறு கேட்டார். கேட்டபடி 2 மாதத்தில் அவற்றை கொடுத்தது மட்டுமல்ல, தானே வந்து அதை திறந்து வைக்கும் போது சொன்னார். அவருடைய பெருந்தன்மைக்கு எல்லையே கிடையாது. அதே போல கலைஞர் அவர்களிடத்திலும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார்.